வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சசிகலாவோட இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி மல்லு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சசிகலா பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் கேஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்ககிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்று ஒரு 20 எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா தங்கள் பக்கம் வர வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் கேஸ் மிகப்பெரிய அமௌண்ட்டு. அது பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமாக நடந்துட்டு இருக்கதா சொன்னாங்க. அவங்களோட பூர்வீக சொத்துக்கள் நிறைய பேர் விற்று லிக்விட் கேஸ் வச்சுருக்காங்க. டிசம்பருக்குள்ளே எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து கட்சியை பிடுங்கி ஒரு பொதுக்குழு கூட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் சசிகலா வந்து உள்ளே வந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து அனுசரிச்சுட்டு தான் போவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் அதெல்லாம் இப்போ தாண்டிடுச்சு. இப்போ வேலுமணியாவே நீக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஸ்கெட்ச் போட்டிருக்கதை சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேலுமணியும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவாளரை சந்திக்கிறதுல அவரும் மறுத்துட்டாரு. எதனாலும் தங்கமணிகிட்ட பேசிக்கோன்ற தங்கமணியும் பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் அமௌண்ட் வாங்கியிருக்காரு சசிகலாட்ட அப்படின்ற மாதிரி பரவலாக இருக்குது. பட் வாங்கியிருக்காளா இனிமேல் வாங்க போகிறாரா இல்லைன்றது தெரியல. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மணி தானே, மணி கொடுத்தா யாரை வேணா வருவாங்கன்ற சூழ்நிலை தான் இப்போ வந்து அரசியலில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி மூவ் பண்ணிட்டாரு. வேலுமணி ஆதரவாளர் கூப்பிட்டு நான் பதவி தரேன், ஸ்வீட் பாக்ஸும் தரேன், அமைதியாக இருக்குன்ற மாதிரி ஒரு சில பேர் போயிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படியே தாக்கு பிடிப்பாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு பக்கம் தங்கமணி, ஒரு பக்கம் வேலுமணி, இன்னொரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் களம் இறங்கியிருக்கதா சொல்கிறாங்க. அவர் கையில் ஒரு 20 எம்எல்ஏக்களை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தன்னை வந்து யார் வந்து கார்னர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் தயாராகிட்டார். 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னா வேலுமணி சிவி சண்முகம் டம்மி ஆக்கிறதுக்கு தான் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு வராரு. அதனால பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் சசிகலா இணைங்க, அப்பதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிமுக வளரும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதிமுக காலியேறும், 2026 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, நீ போச்சலப்ப நான் தான் போச்சலன்ற மாதிரி. அப்போ சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதா சொல்றாங்க. அந்த வாக்குவாதம் முத்தி போய் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு, நான் திருப்பி பொதுக்குழு கூட்டத்துக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா வந்து ஓபிஎஸ் நீக்கினதுக்கு முக்கியமான காரணம் சிவி சண்முகம். சிவி சண்முகம் முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தாங்கன்னா எல்லா நுணுக்கங்களையும் பார்த்தீங்கன்னா கையாள் தெரிஞ்ச ஒரு நபராக இருக்காரு. ஸோ அவர்னால பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு பொதுக்குழு கூட்ட முடியாதுன்ற ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுக்கு போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், நாஞ்சல் கோலப்பன் நம்மளுக்கு தெரியும், ஓபிஎஸ் ஆதரவாளர். அவர் ரீசெண்டாக ஒரு பேட்டி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா டெல்லியோட இப்போ வந்து மோதல விட்டுட்டாரு, கை விட்டுட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்து தற்கொலை சொன்னது கூட பெரிய ரியாக்ஷனே இல்லை. இந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கோச்சு போயிருப்பாரு. எங்கள் பூச்செல்லாம் சொல்றதுக்கு அவ்வளோ தைரியமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபிடமா வச்சிருப்பாரு. ஆனால் இந்த வாட்டி அப்படி நடக்கவில்லை. ஆனால் மாறா ஒன்று நடந்திருக்கு. அவர் இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். அவர் நினச்சா பார்த்தீங்கன்னா ஒரு 20 எம்எல்ஏக்களை வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு வந்து ஒன்றிணைந்த அதிமுக, அதாவது வேலுமணி டெல்லிகிட்ட டீல் போடும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கண்ட்ரோலில் வர மாதிரி கொண்டு வாங்கன்ற மாதிரி வேலுமணி கேட்குறாரு. அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து கட்சியே பார்த்தீங்கன்னா எப்படி இபிஎஸ் வளர்ந்தாரோ கட்சியை கைப்பற்றி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வேலுமணி கேட்குறாரு. அதுக்கு டெல்லி மறுத்துட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சியை ஒப்படைச்சோம், அவர் துரோகம் பண்ணார். வேலுமணி அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து சிவி சண்முகம் அப்படி கேட்கல, எனக்கு கட்சியெல்லாம் வேணாங்க, ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் சார், நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டீலிங் பேசியிருக்கதா சொல்கிறாங்க. அது டெல்லிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் டீலிங் பிடிச்சதால பார்த்தீங்கன்னா டெல்லி ஓகே சொல்கிற மாதிரி அந்த 20 எம்எல்ஏக்களை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் அப்படியே ஓபிஎஸ் பக்கம் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ எஸ்பி வேலுமணி நீக்கினா அதுதான் நடக்கும். சிவி சண்முகம் தன்னை நீக்கிடுவார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கௌரவமாக பேரலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். அது மட்டும் கிடையாது, சிவி சண்முகத்துக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வரப்போது தான் மத்திய அமைச்சர் பதவி பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல். அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் போய் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து விஜயை போய் சந்தித்து பேசியிருக்காரு. விஜய்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி விஷயமா பேசியிருக்காரு. சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து அனலைஸ் பண்ணி அவர் ஜெயிக்கிறதுக்கான வழிகள்லாம் பார்த்துட்டு இருந்தார்ல, அதே டீமை போய் வந்து மிதுன் அப்ரோச் பண்ணியிருக்காரு 2026 ஜெயிக்கிறதுக்கான வேலைகளில். ஆனால் அந்த டீம் என்ன பண்ணணும்னா அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புகழ் படுறது இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணுவாங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னா வீதியாக போய் வந்து சென்று வாக்கு கேட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட போக முடியாது, மூட்டு வலி முதுகு வலி அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் வயசாயிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அது வரது இயல்பு தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி 2026 ஜெயிப்பாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியெல்லாம் வரும்போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. நிறைய முன்னாள் அமைச்சர்கள் திமுகவே ஒரு கலக்கத்தில் தான் இருக்கான்னு சொன்னாங்க. திமுகவில் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் போய் விஜய் கட்சியில் இணைய போவதாக சொன்னாங்க. அதிமுக நபர்கள் இணைய போவதாக சொல்றாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா யாரோடும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது உறுதியாக தெரியுது. விஜயே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தான் நிற்க போகிறது தெளிவாக தெரியுது. ஆனால் அதோட வேலைகள் பார்த்தீங்கன்னா வேகமாக நடந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி க்ளோஸ் ஆயிரும், அதிமுக க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை யாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக விரும்பலன்றாங்க. இது எதனால சொல்லிட்டு பார்க்கணும், நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தற்கூரி சொல்லும்போது கூட ரியாக்ஷனே இல்லை, எல்லாருமே அப்படியே ஜனம் மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. இதே அம்மா சொல்லியிருந்தா பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக மிகப்பெரிய ஒரு வெடியே வெடிச்சு போயிருக்கும், ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் தமிழ்நாடு ஃபுல்லாமே. அதே மாதிரி செல்லூர் ராஜும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா தலைமை நிர்வாகி பதவி கொடுத்துட்டோம்னா ஒன்றும் மாவட்ட செயலாளர் பதவியை பறிக்கப்படும். அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு நபர் ஒரு பதவியில்
பேரில் தான் இருக்கணுன்றது தான் அதிமுகவோட விதிகளில் இருக்குது. ஸோ அந்த மாவட்ட செயலர் பதவியை பார்த்தீங்கன்னா இவர் கைப்பற்ற பார்க்குறாரு, டாக்டர் சரவணன் கைப்பற்ற பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான உதயகுமார் ஆதரவாளர். ஏற்கனவே அவர் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு நல்ல மனிதர், எம்ஜிஆர் மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ராகுல் காந்தி புகழ்ந்துட்டாரு. கட்சிக்கு எதிரான ஒரு சில விஷயங்கள் இது தெரிஞ்சு பண்ணாரா தெரியாத பண்ணிட்டாரு. பட் தலைமையும் கொஞ்சம் ரொம்ப கோத்திரம் இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அவருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலைமை குழு நிர்வாகியை போட்டாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு தலைமை குழுவில் போட்டாங்கன்னா அது நம்ம அசிங்கம். மாவட்ட செயலாளருக்கு தான் பவரவனா பாதி. ஸோ நம்மளை தூக்கிட்டா நம்ம டம்மியாக இருக்கிற பதிலாக நம்ம பேசாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணோட போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிடலான்ற, அரசியல் விட்டு விலகிடலான்ற எண்ணத்துக்கே வந்துட்டாரான். ஏன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி டிசிஷன் எடுத்தாருன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க துணிஞ்சிட்டார் செல்லூர் ராஜு, அது உறுதியாகவே தெரியுது. ஆனால் சசிகலா வந்து ஸ்டேபிள் நின்றுவார். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு வந்து அந்த மாநகர மாவட்ட செயலா பதவி தூக்கிட்டாங்கன்னா அவர் வந்து உடஞ்சி போயிடுவார். அவர் அதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருக்கதே பார்த்தீங்கன்னா அவர் வந்து விரும்ப மாட்டேன்ற மாதிரி தான் பேசிக்க போயிட்டுருக்கு. அமெரிக்காவில் போய் வந்து அவர் மகளோட பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிமுக மிகப்பெரிய லெவலில் மதுரையில் காணாமல் போகும். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுகன்ற கட்சி காணாமல் போகும். செல்லூர் ராஜு போன்ற சீனியர் ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 சட்டமன்ற தொகுதியும் அதில் இருந்தும் 5 பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக வாங்கினாங்க. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களோட ஆதிக்கம் செலுத்த முடியல. திமுகவோட ஆதிக்கம், திமுகவோட கோட்டையாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் மதுரை இருந்தாலுமே ஆதிக்கம் செலுத்த முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் செல்லூர் ராஜு. விவி ராஜஞ்சலப்பாவோட கேட்டுருக்காங்க எதுக்கு தோல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புறநகர் பகுதியிலாம் பெரிய ஓட்டு உள்ளன்ற மாதிரி. ஆனால் அதோட பார்த்தீங்கன்னா மதுரை மாநகர மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இல்லை செல்லூர் ராஜு கண்ட்ரோலில் இருக்கவங்க தான் வாக்கள் உழுவலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை இதனால தான் அதிருப்தியை காமிச்சிருந்தேன் செல்லூர் ராஜுமே. எடப்பாடி பழனிசாமி சொல்கிற பார்த்தா எங்கள் தொகுதி மட்டும் நாங்கள் தோற்றுருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாக தோற்றுருக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேறங்க. ஒரு மனநிலை மாறும்போது நாங்கள் வந்து நினச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறி போச்சு. இதுக்கு நான் மட்டும் எப்படிங்க வந்து பொறுப்பேற்றுக்க முடியும்? செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவரே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டார். அம்மா இருந்தாவோ எம்ஜிஆர் இருந்தாவோ ஜெயிச்சிருக்கலாம், நாங்கள் காமராஜரா அப்படின்ற மாதிரி. அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பெரிய ஆளான்ற மாதிரி கேட்ட மாதிரி ஒரு சுருன்னு ஆயிடுச்சு. செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா பேச மாட்டான்ற மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. செல்லூர் ராஜு மதுரையில் தன் கண்ட்ரோலில் இத்தனை வருஷங்கள் மாவட்ட செயலாளர் இருக்காரு. அம்மா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வேலை பார்த்தவர். டாக்டர் சரவணனுக்கு வேலை பார்க்கறது பார்த்தீங்கன்னா உண்மைதான்றாங்க. ஏன்னா வந்து டாக்டர் சரவணன் கட்சியில் இணைக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் ஏகப்பட்ட கட்சி மாறி இருக்காரு. திருப்பியும் துரோகம் மட்டும் இன்னொரு கட்சி போறவரு. அவருக்கு மாவட்ட செயலர் பதவி பார்த்தீங்கன்னா ஆசை வந்துச்சான்ற மாதிரி கேள்வி இருக்கு. ஏன்னா அவர் மாவட்ட செயலர் பதவி கொடுத்தாலும் நாளைக்கு வேற கட்சியை போயிடுவார். நம்ம எந்த கட்சி போகன்றது தெரியும். எல்லா கட்சியும் போயிட்டு வந்த பாஜக எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி தான் வந்து மிச்சம் இருக்கு. அங்கே தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவர் இணைக்க விரும்பல செல்லூர் ராஜுமே. அப்புறம் போய் செல்லூர் ராஜா பார்த்தீங்கன்னா தாஜா பண்ணி இணைஞ்சிட்டாரு. யார்? டாக்டர் சரவணன். இணைஞ்சப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா செலவும் வேட்பாளர் செலவெல்லாம் அவரே பார்த்துக்கிட்டார் எம்பி எலெக்ஷன். ஆனாலும் தோல்வின்றது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இவருக்கு வேலை பார்த்து என்ன பிரயோஜனமே இல்லை. ஒரு பாட்டு கட்சி கேஷுவலாக மாறிட்டு போயிடுவார் அப்படின்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜுக்கு இருக்கதா சொன்னாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.